தினமும் இந்த 8 விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல என்ன மாதிரி நோய் வந்தாலும் அதை நீங்கள் ஏர்லியில் டயக்னோஸ் பண்ணி கண்டிப்பாக சரி பண்ண முடியுங்க. இந்த அறிகுறிலாம் நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த நோயின்னு உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். குறிப்பாக காலையில் எந்திரிச்சோன்னே இதை பாருங்கள். இந்த நம்ம உடம்புல சடனாக ஒரு பெரிய நோய் பெரிய வியாதி வரதில்லைங்க. ஆரம்பத்திலேயே ஒரு நோய் வருதுன்னா நம்ம உடம்புல அங்கங்கே ஒரு அறிகுறி காமிக்கும். ஸோ எந்த மாதிரி நோய்களுக்கு என்ன மாதிரி அறிகுறி வரும், எந்த ஆர்கனை பாதிக்குன்றதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. நோயற்ற வாழ்வுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். ஸோ இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு மைண்ட் மேப்பாக நான் சொல்கிறேங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே என்னென்ன நோட் பண்ணுவீங்க அப்படின்ற பார்க்கலாம். முதல் விஷயம், உடம்புல ரத்த குறைவாக இருக்குது, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது அப்படின்னா நம் கண் கீழ் இமைகளை விலக்கி பார்க்கும்போது உங்களுக்கு சிகப்பாக இருக்குங்களா வெளுத்த மாதிரி இருக்கான்னு தெரியும். சிகப்பாக இருக்குன்னா உங்கள் உடம்புல போதுமான அளவு ஹீமோகுளோபின் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இல்லை வெளுப்பாக இருக்குன்னா ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது, சுத்தமாக இல்லை, ஒரு 7 பாயிண்ட்டு கீழே இருக்குன்னு நம்ம அறிகுறி இருக்கும். இல்லை ஒரு 10லேருந்து ஒரு 11 பாயிண்ட் வரைக்கும் இருக்குன்னா பேல்னஸும் அந்த ரெட்னஸும் கலந்த மாதிரி ஒரு கோடு மட்டும் நமக்கு தெரியும். அடுத்த விஷயம், கண்களுக்கு மேல் பகுதியில் எல்லோ கலரில் டெபாசிட்டாக இருக்கிறது. இது கொழுப்பு கண்டென்ட்ங்க. இது ஜாந்தலிமான்னு சொல்லுவோம். உடம்புல ரத்தத்தில் கொழுப்பு கண்டென்ட் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா இந்த 2 விஷயம் ஈஸியாக நீங்கள் கண்ணை வச்சு டயக்னோஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், செகண்டாக ப்ரஷ் பண்ணுவோம். இந்த என்ன மாதிரிலாம் நோட் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறேன். முதல் விஷயம், ஈர்களில் ரத்தம் வருதா, இல்லை வாயில் எதுவும் புண்ணு ஏற்படுதா, நாக்கு எதுவும் தடிப்பாக இருக்குது, ரொம்ப ரெட்டாக இருக்கா, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணுவோம். ஈறுலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா ரொம்ப கம்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, உங்களுக்கு போதுமான அளவு நியூட்ரிஷன் இல்லை உடம்புல அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறம் வாயில் அடிக்கடி புண்ணு வருது அப்படின்னா உங்கள் உடல் பகுதியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற ஒரு அறிகுறியாக இருக்கும். உதாரணமாக, அதிக அளவாக HCl செக்ரேட் ஆகுது, வயிற்றில் சொல்லக்கூடிய அமிலத்தன்மம் அதிகமாக இருக்குது, அல்சர் பிரச்சனை இருக்குன்னா இந்த வாய் புண்ணு, வாய் துர்நாற்றமும் வீசும். அடுத்து நான் என்ன சொன்னேன், நாக்கு நீங்கள் க்ளீன் பண்ணும் போது நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப ரெட்டாக இருக்கா, இல்லை மாவு இது அதிகமாக படிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். மாவு இது அதிகமாக படிஞ்சிருக்கு, ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு மாவு படிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு குடலில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்சர் புண்ணால் இது ஏற்படும். இல்லை ரொம்ப ரெட்டாக இருக்குது, ஒரு வீங்கின மாதிரி இருக்குது, தொட்டால் எரிச்சல் இருக்குன்னா ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருந்தாலும் இந்த நாக்கு உங்களுக்கு காட்டி கொடுக்குங்க. ஸோ நீங்கள் இதை வாயை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய நோய்கள். ஸோ மூன்றாவதான விஷயம் கூடியது நகங்கள். கையிலையும் காலையும் இருக்க நகத்தை நம்ம குளிச்சுட்டு அப்புறம் நகத்தை கட் பண்ணுறோம். இந்த நகத்தில் ஏதேனும் ஒரு கருப்பு கலர் கோடு இருக்குதா, இல்லை ஏதாவது ரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கா, இல்லை நகத்தோட அமைப்பே மாறி இருக்கா, இதை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ண முடியுங்க. இல்லை உங்கள் கைகள் இது மாதிரி சேர்த்து வச்சுருந்தா இது போல் டைமண்ட் ஷேப் உங்களுக்கு வரலை அப்படின்னா நுரையீரலில் எதுவும் பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த கண்டிஷன் பேர் கிளப்பிங். ஸோ நகத்தை வச்சு நம்ம இத்தனை விஷயம் கண்டுபிடிக்க முடியும். நாலாவதாக நீங்கள் கவனிக்கக்கூடியது உங்களோட மசில்ஸ்ங்க. குளிக்க தேவையான பக்கெட்டில் தண்ணி கொண்டு போகும்போது உங்கள் மணிக்கட்டு விரிஸ்டில் வலி இருந்தாலோ, இல்லை எல்போவில் வலி இருந்தாலோ, ஷோல்டரில் வலி இருந்தாலோ அது ஒரு நோயின்களே குறிக்கும். நீங்கள் விரிஸ்டில் மணிக்கட்டில் உங்களுக்கு வலி இருந்ததுன்னா அந்த லிகமெண்ட்டில் எதுவும் பாதிப்பு இருந்தாலும் உங்கள் பக்கெட்டை தூக்க முடியாது, வலி கொடுக்கும். எல்போவில் எதுவும் வலி இருக்குது, உங்களுக்கு நீட்டி மடக்க முடியல, ஒரு பக்கெட் தூக்கும் போது வலி பயங்கரமாக இருக்குன்னா அந்த எலும்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், டென்னிஸ் எல்போன்னு சொல்லக்கூடிய கண்டிஷனாக இருக்கலாம். இல்லை தோள்பட்டையில் வலி இருக்குன்னா சாதாரணமாக கை மடித்து தூங்கியிருக்கலாம், அப்படின்னா தோள்பட்டையில் இருக்கக்கூடிய ரொட்டேட்டிவ் கஃப்னு சொல்லக்கூடிய அந்த மசில் லிகமெண்ட்ஸில் பிரச்சனை ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன அறிகுறி. இதை நீங்கள் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அந்த வலியான பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத தவிர்க்க முடியும். இப்போ ஆரம்பத்துலன்னு சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்பு கண் வாய் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து நீங்கள் இப்போ குளிக்க போகிறீங்க. குளிக்கும் போது என்ன பண்ணுவோம், ஸ்கின்னு தலையிலேருந்து பாதை வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கின்னை நீங்கள் நோட் பண்ணணுங்க. உதாரணமாக தலையில் எதுவும் டேண்ட்ரஃப் வந்திருக்கா, ஒரு சில கட்டிகள் எதுவும் ஏற்பட்டிருக்கா, அப்படி இல்லைனா அங்கங்கே ஸ்கின் ரேஷஸ் ஸ்கின் அலர்ஜி எதுவும் ஏற்பட்டிருக்கா, முக்கியமாக வேர்வை எங்கே அதிகமாக செக்ரேட் ஆகுமோ அங்கே ஆக்சிலாவில், பிரெஸ்ட்டுக்கு கீழே, சதை மடிப்பு இருக்கக்கூடிய ஏரியாஸில், அப்படி இல்லைனா உங்களுக்கு ஜென்டல் ஆர்கன்ஸில் இது போல் ஏதாவது இடத்துல ஸ்கின் அலர்ஜியோ ரேஷஸோ ஏற்பட்டுருக்குன்னா ஆரம்பமே பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக சரி பண்ண முடியும். ரொம்ப நாள் பெரிய பிரச்சனையாக மாறாதுங்க. அடுத்த விஷயம் யூரின்ங்க. யூரின் அடிக்கடி போகுதுங்களா, ஒரு நாளைக்கு எத்தனை டைம் போகிறீங்க, வெள்ளை கலரில் போகுதா இல்லை எல்லோ கலரில் போகுதா, பயங்கர ஸ்மெல்லும் நுரையும் இருக்கா, இதெல்லாம் நோட் பண்ணும்போது உங்களுக்கு கிட்னி டிசீஸ் எது இருக்கா, இல்லை சாதாரணமாக டீஹைட்ரேஷன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து உங்களுக்கு மோஷன் டெய்லி ரெகுலராக ஃப்ரீயாக பாஸ் ஆகிடுதா, வயிற்றில் எதுவும் இன்கம்ப்ளீட்டாக இல்லை, ஸ்டோன்ஸ் ஸ்டோர் ஆகலை, ஃப்ரீயாக எவகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லை கான்ஸ்டிபேஷனாக இருக்குது, பைல்ஸ் போல் மோஷன் போகும்போது வலி இருக்குது, ஆசனம் வாயில் ரத்தம் வருது அப்படின்றது போதெல்லாம் ஆரம்பத்திலே பார்த்து சரி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம், இப்போ நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது உடம்பை துடைக்கும் போது பார்க்கக்கூடிய அறிகுறிகள்.
உடம்ப துடைக்கும் போது ஏதாவது கட்டி எங்கே ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அது என்ன கட்டின்னு பார்க்குறோம். சாதாரணமாக ஒரு சின்ன இன்ஃபெக்ஷனான கட்டியா, இல்லை அது கொழுப்பு கட்டியா, இல்லை அது லிம்படியாட்டி சொல்லக்கூடிய நெறிக்கட்டியா அப்படின்றத பார்க்குறோம். அந்த நெறிக்கட்டி கழுத்தில், தொடை இடுக்கில் அந்த லிம்ப் நோட்ஸ் இருக்கிறதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். இது ஏற்பட்டுருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் பிளட்லேயும் இன்ஃபெக்ஷன் இருக்குது, உடம்புக்குள்ளே இன்ஃபெக்ஷன் இருக்கனால தான் இது ஸ்வெல்லிங்காக இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அது ஏறியதாக பார்க்கும்போது பெரிய வியாதிகளை தடுக்க முடியும். நம்ம வீடியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோங்க. இப்போது எல்லாமே நம்ம காலையில் எந்திரிச்சிலேருந்து குளிச்சுட்டு வரும்போது என்னென்ன ஒர்க் பார்க்குறோமோ பார்த்துட்டோம். கடைசியாக நீங்கள் நோட் பண்ணக்கூடியது கால்கள். உங்கள் கால்களில் எதுவும் வீக்கம் எதுவும் ஏற்பட்டிருக்கா, நகங்கள்லாம் சீராக இருக்கா, நகத்தில் எதுவும் இன்ஜுரி எதுவும் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன் அதை பார்க்கணுன்னா, நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக இல்லைன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல அடிபட்டதுன்னா உங்களுக்கு சென்சரி லாஸ் ஏற்பட்டு அந்த அடிப்பட்டதே உங்களுக்கு தழும்பு தெரியாது. நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது கரெக்டாக அந்த அழுக்கெலாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கும்போது தான் அந்த காயங்கள் வெளியே தெரியும். அதுக்கடுத்து கால் பாதம், கால் ஆணி எது இருக்கா, உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது குத்தி காயம் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை பித்த வெடிப்புன்னு சொல்லக்கூடிய ஃபூட்டில் கிராக்ஸ் இருக்கா அப்படின்றத அர்த்தம். அந்த பித்த வெடிப்பு உடம்புல பித்த இருந்தால் தான் மட்டும் வரவும் கிடையாதுங்க. நீங்கள் கரெக்டான செப்பல்ஸ் எதுவும் சாஃப்டான செப்பல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாதத்தில் வெடிப்பு வரும். ஸோ நீங்கள் உங்கள் செப்பலை மாற்றது மூலிமா அதை சரி பண்ண முடியும். தினமும் என்ன கவனி அப்படின்ற கோட்ஸுக்கு ஏற்பட்ட மாதிரி நம்ம உடம்பை தினமும் நம்ம கவனித்தாலே போதுங்க. நம்ம உடம்பு சொல்லக்கூடிய சின்ன சின்ன சிக்னல்ஸை நம்ம நோட் பண்ணாலே போதுங்க. ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துட்டோம்னா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அது சீக்கிரமாக நம்ம சரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம நிற்க மாட்டோம். நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பட்டு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உதவியாக இருங்க. இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் படித்து பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உடலை கவனிங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.